ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் வச்சு ஒரு சாண்ட்விச் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு அரை குடமிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து பன்னீருக்கு பதில் வந்து மஷ்ரூம் இல்லைனா சிக்கன், வேக வச்ச சிக்கன் இல்லைனா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பன்னீர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய பீஸாக போட்டால் அது வந்து ஒரு மாதிரி நச்சுன்னு இருக்கும். அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டு இது வந்து சும்மா ஒரே ஒரு 5 மினிட்ஸ் வந்து சால்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் வந்து நல்லா அதில் ஊறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செய்யும்போது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபின்னு தாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதை இப்போது எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சோண்டு உப்பு அந்த பன்னீருக்கான டேஸ்ட்டுக்காக லேசாக ஸ்லைட்டாக போட்டுக்கோங்க, நிறைய போட்டுக்க வேணாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூளுங்க. மிளகுத்தூள் போட்டால் சளி அந்தமாரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு நல்லது. கொஞ்சோண்டு வந்து சிக்கன் மசாலா ஃப்ளேவருக்காகுங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிக்கன் மசாலா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகுத்தூள் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் போட்டு நல்லா ஒரே ஒரு 5 மினிட்ஸ் தாங்க போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து வீட் பிரெட்டில் தாங்க செய்கிறேன். பாருங்கள், சிக்கன் மசாலா வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கங்க. அனல் அதிகமாக வைக்க வேணாம், ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு சும்மா ஒரு பெரட்டு விட்டுக்கோங்க. அதை வந்து நம்மளுக்கு நான் அப்படியே ஃபுல் 100% குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 20-30% வெந்தாலே போதும். ஏன்னா அந்த பன்னீர் பார்த்திங்கன்னா அதிகமாக குக் ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் லேசான ஒரு வதக்கல் தாங்க இதுக்கு தேவை. வதக்கி விட்டுட்டுங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து வீட் பிரெட்டில் தான் செய்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிரெட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. வீட் பிரெட்டில் செஞ்சிங்கன்னா நம்ம நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது. இது ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. அது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 2 பீஸ் குடமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேங்க. அதையும் ஒரு லேசான ஒரு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெந்துருச்சு நம்மளுது. ஒரு லோ ஃப்ளேம் தான், அதிகமாக ஃப்ளேம் வைக்கல. இது வந்து அப்படியே ஆற வச்சுக்கோங்க, இருக்கட்டும். சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 ஸ்லைஸ் வந்து இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு 3 ஸ்லைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது மேலே கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா வேணான்னா விட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா விட்டுருங்க. ஊற்றலைனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். டொமேட்டோ சாஸ் மேலே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பன்னீர் குடமிளகா போட்டு, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நிறைய கூட வச்சுக்கோங்க. நல்லா செம்ம டேஸ்ட். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா பயங்கர டேஸ்ட்டு. வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ பன்னீர் குடமிளகா எவ்வளோ தேவையோ அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அது கூட வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து வெங்காயம், ஏன்னா இந்த வெங்காயம் தான், இந்த வெங்காயம் பச்சையாக வைக்கிற தக்காளி தாங்க இந்த சாண்ட்விச்சுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் கடையில் செஞ்ச மாதிரியே இருந்தது. கடையில் கூட இந்த டேஸ்ட்டுக்கு இருக்குமான்னு தெரியல. வீட்டில் சரியான டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் செய்யவே இல்லை, எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா சாப்பிட்டு முடித்த பிறகு தான் வாய்ஸ் ஓவரே கொடுத்தேன், அதனால் சொல்கிறேன். தக்காளி வேணுன்ற அளவு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் தான், சரிங்களா. கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கோங்க, நிறைய வேணும்னா நிறைய இந்த வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வந்து நிறைய ஃபில் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட்டுக்குள்ளே. வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா நிறையவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குடமிளகா, தக்காளி, வெங்காயம் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான்.
அந்த வெங்காயம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு. ஏன்னா வெங்காயம் வச்சா எனக்கு பிடிக்கும். அதனால நான் அத வச்சுருக்கேன். இது 2 வந்து பசங்களுக்கு. கம்மியா வெங்காயம் வச்சுருக்கேன் பாருங்க. அது வந்து பசங்களுக்காக. நெறைய வெங்காயம் வச்சுருக்குது எனக்கு. அவ்வளோதாங்க. இத வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு பேன்ல இந்த பன்னீர் போட்டு வதக்கணும் பார்த்தீங்களா, அந்த பேன்ல கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. பட்டர் இருந்தா பட்டர் கூட போட்டுக்கோங்க. நெய் இருந்தா நெய் போட்டுக்கோங்க. அ எ இல்ல இது 2மே இல்லனாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிரெட்டு, அத வந்து அப்படியே அழுக்கா தூக்கி அது மேல வச்சுருங்க அவ்வளோதான். தூக்கி வச்சுட்டு, அது மேல வச்சுருக்க பிரெட்டு மேலயும் கொஞ்சோண்டு எண்ணெய், அப்படி இல்லைன்னா பட்டர், அப்படி இல்லைன்னா நெய். நான் நெய் தான் கொஞ்சம் போட்டுருந்தேன். என்கிட்ட பட்டர் இல்ல. அதனால நெய் போட்டுட்டேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாரி இருந்தா தாராளமாவே நெய் சேர்த்துக்கோங்க. பெரியவங்க வந்து கொஞ்சமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாங்க நம்ம சாண்ட்விச் செய்ற மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் செய்யலாம். அதுலேயும் கொஞ்சம் அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. தடவி வச்சுட்டு ஸ்டஃபிங் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டு வந்து தூக்கி மேலே அப்படியே வச்சுக்கோங்க. இது இருந்தா பாருங்க, இல்லைன்னா நீங்க பேன்லேயே கூட செய்யுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூப்பராவே இருக்கும். செம்ம டேஸ்ட். அதுவுமே செம்ம டேஸ்ட் தான். இல்லையேன்னு கவலைப்பட வேணாம். நம்ம இருக்கிறதுல வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அது மேலே அப்படியே கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. பசங்கன்ற பட்சத்தில் நிறைய போட்டுக்கோங்க. நம்ம பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்படியே மூடி வச்சுருங்க இத. இந்த டோஸ்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டோஸ்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டைமிங் நம்ம செட் பண்ண தேவையில்லங்க. அதுவே செட் பண்ணிக்கும். அந்த ஒரு பட்டன் வந்து போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் கலரில் எரியும். அந்த பட்டன் வந்து போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த க்ரீன் கலர் பட்டன் எரியுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தவால போட்டோம் பார்த்தீங்களா, அதை திருப்பி வந்து போட்டுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் ஒரு பக்கம், மறுபக்கம் இன்னொரு 5 மினிட்ஸ் போட்டிங்கன்னா, அப்படியே சூப்பராக வந்துருங்க. இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு தோசை கரண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கரண்டிலாம் வேலைக்கு ஆகாது. தோசை கரண்டியில் தான் நம்மளுக்கு வந்து திருப்பி போட முடியும். எனக்கு போட முடியல பாருங்கள், அந்த ஃபோர்க்கு கரண்டியில் போட முடியல. அதனால நான் வந்து தோசை கரண்டி எடுத்து அதில் திருப்பி போட்டுக்கிட்டேன். தோசை கரண்டியை திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அப்படி அவ்வளோதாங்க. அப்படியே பொத்தனாப்பில் தூக்கி போட்டிடுங்க. அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒட்டிக்கும். போட்டுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. அனல் வந்து கம்மி, லோ ஃப்ளேம் தாங்க. அதிகமாக ஃப்ளேம் வச்சுறாங்க, கருகி போயிடும் ப்ரெட்டு. அவ்வளோதான். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ திறந்து பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு கடையில் விற்கிற சாண்ட்விச் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிச்சு பாருங்கள். கடையில் விற்கிற சாண்ட்விச்னா நம்ம வீட்டில் செய்கிற சாண்ட்விச் தான் சூப்பராக இருக்கும். பக்கத்தில் அப்படியே டீயும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு டீ, ஒரு சாண்ட்விச், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பர். இது காம்பினேஷன் வேறு எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, குழந்தைங்களுக்கு போடுங்க சிஸ்டர் ஸ்நாக்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக இந்த வீடியோ. கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கு வந்து தேங்க்ஸுங்க. நம்ம வந்து இது ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்தமாரி சாப்பிடுங்க. காலையில் டைமில் சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சைடுக்கு அந்த க்ரீன் லைட் எரியுங்க. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா க்ரீன் லைட் எரியும். அப்போ வந்து தானாகவே அது ஆஃப் ஆகிடுங்க. ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பன்னீருக்கு பதில் வந்து மஷ்ரூமு, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸு அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. சிக்கன் கூட ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிக்கன் கூட வேக வச்சுட்டு அதை கூட நீங்கள் போட்டு ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெல்த்தியான நம்மளுக்கு ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நேற்று போஸ்ட்டில் போட்டிருந்தேன், அதுக்கும் யாருமே ரிப்ளை பண்ணவில்லை. அதையும் பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.